அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு அதிரடி தீர்ப்புகள் 4 அதிரடி தீர்ப்புகள் வெளிவந்திருக்கிறது. இது எதிர்க்கட்சிகள் மத்தியிலே ஒளி கீற்றாய் தென்படுகிறது. எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயகத்தின் விழுமியங்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புகளை வழங்கி இருப்பது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக முதல்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்பிஐ ஃபைல் பண்ண அந்த எக்ஸ்டென்ஷன் அப்ளிகேஷனை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது. நாளைக்கு 4 மணிக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் தேர்தல் அலுவலகத்திடம் கொடுக்க வேண்டும். எந்த நிறுவனம் எவ்வளவு தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கிறது என்பதை தேர்தல் கமிஷன் கிட்ட தெரிவிக்க வேண்டும். உங்களோட எக்ஸ்டென்ஷன் பெட்டிஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு பாயும் அப்படின்னு ஒரு அதிரடியான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. இது 1. 2, GN சாய்பாபா என்று ஒரு சமூக செயற்பாட்டாளர், அவரை 10 வருடங்களாக அவரை மாவோயிஸ்டுகளோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறது. அவர் ஒரு தீவிரவாதி என சித்தரித்து 10 ஆண்டுகளாக அவரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர். இதற்கு முன்னால் ஒரு முறை உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. உச்சநீதிமன்றம் இல்லை, அந்த விடுதலையை திருப்பி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ மீண்டும் உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செய்திருக்கிறது. அதற்கு எதிராக அப்புறம் அங்கேயே போய் தடை கேட்டார்கள். தடை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது பம்பாய் உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்றைக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் வழக்கை ஸ்டே பெட்டிஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்கள் வழக்கை வேண்டுமானாலும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பீலை மட்டும் ஏற்றுக்கிட்டு அவர்கள் கேட்ட அந்த தடை மனுவை தள்ளுபடி செய்து விட்டார்கள். அவர் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மனதை உலுக்குவதாக இருக்கிறது. அவருடைய தாய், அவர் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். என்னுடைய தாய் எனக்காக சிரமங்களை மேற்கொண்டு என்னை பார்த்து கொண்டார். என்னால் நடக்க முடியாது. இப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய் எப்படி பார்த்து கொண்டிருப்பார், எவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலே என்னை பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய இறப்புக்கு என்னால் செல்ல முடியவில்லை. இந்த அரசு அப்படிப்பட்ட ஒரு இரக்கமற்ற அரசாக இருந்திருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் விட்டிருக்கிறார். அவருக்கு அந்த விடுதலை இன்று சாத்தியப்பட்டிருக்கிறது. 3, நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு தடை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருடைய அந்த தண்டனைக்கு தடையும் விதித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர் மீண்டும் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் தொடர்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலே சரியான முறையிலே விசாரிக்கப்படவில்லை என்ற வாதத்தை தான் உச்சநீதிமன்றத்திலே வைத்திருந்தோம். அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த தடை கொடுக்கவில்லை என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடியது. பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் மிஸ்டர் பொன்முடி என்று சொல்லி அந்த தடையை கொடுத்திருக்கிறார்கள். 4வதாக இன்னொரு முக்கியமான தீர்ப்பு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த சைல்டு போர்னோகிராஃபி, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த பாலியல் காட்சிகள் பார்ப்பது தவறு அல்ல, அதை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது தவறு அல்ல, அதை தயாரிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அவர்களை தண்டிக்கலாம், பார்ப்பவர்களை தண்டிக்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார். அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இன்று கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. எப்படி நாம் இப்படி ஒரு தீர்ப்பை இந்த நீதிபதியால் கொடுக்க முடிகிறது என்ற கேள்வியையும் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் கேட்டிருக்கிறார்.